தேவன் ஏற்கனவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி செய்த அத்தனை அற்புதங்களையும் உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்று சொன்னால், தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்று சொன்னால், இனி தேவன் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்ல போகிறதை எப்படி விசுவாசிப்பீர்கள்? திஸ் இஸ் மை குவெஸ்டியன். நாம் சில நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் நாம் பார்க்கிற விஷயங்கள்லயே இருக்கிறது. நம்மால எதை செய்ய முடியும் அதை ஒருவர் பேசினால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது. இல்லை நம்முடைய பாக்கெட்ல இருக்கக்கூடிய அளவிற்கு ஒருத்தர் ஆலோசனை சொன்னா அதன் மீது நம்பிக்கை வருகிறது. ஆனால் தேவன் பேச ஆரம்பித்தாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தை தான் பேசுகிறார். உங்களுடைய எதிர்கால திட்டத்தை உங்க பாக்கெட்ல இப்ப எவ்வளவு இருக்குதோ அதை வச்சு கணக்கு போட வேண்டாம். உங்க பேங்க்ல எவ்வளவு இருக்குதோ அதை வச்சு கணக்கு போட வேண்டாம். தேவன் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் பொழுது, பலப்படுத்தும் பொழுது அவர் செய்வது கிரகிக்க கூடாததா இருக்கும், எண்ணி முடியாத அற்புதமா இருக்கும். Praise the Lord. தேவனை நம்ப வேண்டும். Believe in God. தேவனை முழுமையாய் நம்பணும். எதை நாம் நம்ப வேண்டும்? தேவனை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம நம்பணும். ஒரு 2 வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோபு எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாதவைகளை செய்கிறார், எண்ணி முடியாதவைகளை செய்கிறார். இதை யோபு சொல்லுகிறார். அதே யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது பாருங்க. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இப்போ முதலாவது நம்ப வேண்டும், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும், எண்ணி முடியாத காரியங்களாக இருக்கும், அது கிரகிக்க முடியாத காரியங்களாக இருக்கும். எதை நாம் நம்ப வேண்டும் என்று சொன்னால், வேதத்திலே தேவன் பல இடங்களிலே தேவன் கிரகிக்க முடியாத, எண்ண முடியாத, ஜீரணிக்க முடியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். நாம் என்ன நம்ப வேண்டும்? அப்படி செய்த தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை மேன்மைப்படுத்த, என்னை உயர்த்த அவராலே முடியும் என்று முதலாவது நாம் நம்ப வேண்டும். எந்த காரியத்தை எடுக்கும் முன்பதாக முதற் படிக்கட்டு அவரை நம்புவதிலே நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நீங்கள் கவனிங்க. மோசே தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். எகிப்தில் இருந்து மோசே அவர் ஒரு கொலை பழியோடு அவர் வனாந்திரத்துக்கு ஓடி வருகிறார். அந்த இடத்துல தேவன் மோசையோடு பேசி 40 வருடம் மோசையை பலப்படுத்தினார், தகுதிப்படுத்தினார். 40 வருடம் மோசையை அந்த வனாந்திரத்திலே அவன் ஆடு மேய்க்கிற தொழில் செய்து கொண்டிருந்தாலும் தேவன் இந்த மோசையை ஒரு திட்டத்திற்காகவே வனாந்திரத்தில் வைத்திருந்தார். மீண்டுமாக சொல்லுகிறார், மோசே நீ போ, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் நீ திரும்ப அழைத்து கொண்டு கானானுக்கு நீதான் அழைத்து கொண்டு போகிறாய் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்க, தேவன் பேசுவது கிரகிக்க கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த இடத்திலே மோசே புறக்கணிக்கப்பட்டாரோ, எந்த இடத்திலே மோசே கொலை பழியோடு அங்கிருந்து வெளியே வந்தாரோ, தேவன் சொல்லுகிறார் அதே இடத்திலே நீ போய் மகா பெரிய தலைவனாக இருக்க போகிறாய். அப்போ என்ன ஒரு ரகசியம் அப்படின்னு சொன்னா, நீ பெரிய தலைவனாக இருக்க போகிறாய் என்றால் நீ அநேகரை நீ நடத்த போகிறாய். தேவன் பேசுவது பாருங்களேன், கிரகிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. தேவன் பேசுவது அது யோசிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. நாம் சில நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் நாம் பார்க்கிற விஷயங்கள்லேயே இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் நம்மால் எதை செய்ய முடியும் அதை ஒருவர் பேசினால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது. இல்லை நம்முடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒருத்தர் ஆலோசனை சொன்னால் அதன் மீது நம்பிக்கை வருகிறது. நம்முடைய சம்பளத்திற்கு தகுந்த ஒரு ஆலோசனை சொன்னால் அதன் மீது நம்பிக்கை வருகிறது. ஆனால் தேவன் பேச ஆரம்பித்தாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தை தான் பேசுகிறார். அவர் ஜீரணிக்க முடியாத விஷயத்தை தான் பேசுகிறார். நீ போய் அத்தனை லட்சம் ஜனங்களை அழைத்து வா. How is it possible for a man? ஒரு சாதாரண மனிதனாலே இது எப்படி சாத்தியம்? ஆனால் தேவன் பேசினதை அவன் நம்பினான். தேவனை நம்பும் பொழுது அந்த தலைமைத்துவத்திற்கு தேவையான எல்லா தகுதிகளையும், அற்புதம் செய்கிற வல்லமைகளையும் தேவன் அந்த மோசைக்குள்ளே வைத்தார். இதுதான் நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்வார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் அனைவரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவரை சில நேரத்தில் நம்ம விசுவாசிப்பதை வெளியில் கொண்டு வருவதே இல்லை. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தேவன் ஏற்கனவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி செய்த அத்தனை அற்புதங்களையும் உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்று சொன்னால், தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்று சொன்னால், இனி தேவன் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்ல போகிறதை எப்படி விசுவாசிப்பீர்கள்? திஸ் இஸ் மை குவெஸ்டியன். இது என்னுடைய பெரிய கேள்வியாக இருக்கிறது.
If you cannot believe whatever God has done in the past, how you are going to believe in the future whatever God is going to say to you? நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனை நம்பணும். முதல்ல என் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், என் மூலமாய் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். பேதுருடைய வாழ்க்கையை பார்ப்போம். பேதுரு படகுகளை சென்று கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து நடு ஜாமத்திலே அவர் நடந்து வருகிறார் கடல் மீது. தேவன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீரேயானால் நானும் கடலின் மீது நடக்க எனக்கு கட்டளையிடும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ வா. இந்த பேதுருவும் சிறிது நேரம் நடக்க ஆரம்பிக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் எப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரலில் அவர் வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கை முறையை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் கடல் மீது உடனே நம்ம போய் நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. கடலை போன்ற கடக்க முடியாத கடன் பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வருவீர்கள். கடக்க முடியாத பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் அல்லது சரீர பலவீனங்களை நீங்கள் கடந்து வருவீர்கள். இதுவரைக்கும் இந்த விஷயத்தை என்னால் தாண்டவே முடியல, இந்த கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, இந்த பிஸ்னஸ் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு வரவே இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவனை நம்பும் பொழுது நீங்கள் இவைகள் எல்லாம் தாண்டி வருவீர்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம், அதுதான் அதனுடைய அடையாளம். ஆகவே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என்னை கொண்டு கர்த்தர் மகா பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு வேளை கடைசியாக இருக்கலாம், பொருளாதார உயர்வு இல்லாததுனால உங்களை இழிவாக எண்ணலாம், அல்லது படிப்பு இல்லாததுனால உங்களை ஒரு வேளை புறக்கணித்து கூட வைத்திருக்கலாம் உங்கள் குடும்பத்தில். ஆனால் நீங்கள் நம்புங்க, என்னை கொண்டு கர்த்தர் மகா பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பேதுரு படிப்பறிவில்லாதவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பேதுரு தேவனால் பயன்படுத்தப்பட்டது மிக வல்லமையாக. பேதுரு நடக்கும் பொழுது நிழல்பட்டவர்கள் சுஸ்தமானார்கள். அவருடைய உருமாள்களை கொண்டு போய் போட்டவங்க சுஸ்தமானாங்க. எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் தேவனாலே முடியும். அதைத்தான் 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவரால் எல்லாம் ஆகும். விசுவாசிப்போம், நம்ம நம்புவோம். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. முதல் படி நம்ம விசுவாசிக்க வேண்டும். மோசே கொலைகாரன் என்ற பட்டத்தோடு அவன் வனாந்திரத்துக்கு ஓடி வந்தான். ஆனால் தேவன் 20 லட்சம் பேர்த்திற்கு தலைவனாக அவனை பார்த்தார். உங்களுடைய என்ன பாவங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், என்ன கீழான நினைவுகள் என்ன இருந்தாலும் சரி, அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவரை நம்புங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதனை தேவன் வெளியே கொண்டு வருவார். அந்த சிறந்த மனிதன் இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதமாக இருப்பான். உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய சமுதாயத்திற்கு மட்டும் கிடையாது, நீங்கள் பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எப்பொழுது உங்களுடைய சிறந்த மனிதன் உங்களுக்குள்ளேருந்து வெளியே வரும் பொழுது. அதற்கு முதற்படியாய் நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும், தேவனுடைய வசனத்தை நம்ப வேண்டும். Believe in the word of God, believe in the promise of God, believe in the supernatural work of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய கிரியைகளை நம்புங்கள். என் மூலமாக செய்ய போகிறார். உங்களுடைய எதிர்கால திட்டத்தை உங்கள் பாக்கெட்டில் இப்போ எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு கணக்கு போட வேண்டாம், உங்கள் பேங்க்கில் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு கணக்கு போட வேண்டாம். தேவன் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் பொழுது, பலப்படுத்தும் பொழுது அவர் செய்வது கிரகிக்கக்கூடாததாக இருக்கும், எண்ணி முடியாத அற்புதமாக இருக்கும். இந்த நாளை நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. தேவனை விசுவாசிங்க, அவரை நம்புங்க, ஜெபிங்க. வெகு விரைவிலே, ஒரு சில மாதங்கள், வருடங்களிலே உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய தராதரம் உயர்த்தப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். God bless you. உங்களுக்குள் இருக்கிற சிறந்த மனிதன் வெளியே வந்து கொண்டிருக்கிறான். நிச்சயம் அதை உலகம் காணும். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். God bless you. நான் இன்னொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.